ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெண்களோட ஆயுளை அதிகரிக்கிற அந்த திருமாங்கல்யத்தை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்து சமுதாயத்தில் திருமணமான பெண்கள் எல்லாரும் அணிஞ்சுக்கிறது இந்த திருமாங்கல்யம். இந்த திருமாங்கல்யத்துக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. திருமணமாகி 60 ஆண்டுக்கு மேல் வாழ்ந்து பேரம்பேத்தி பார்த்தவங்களோட சுமங்கலித்துவத்துக்கு சிறப்பு, நிறைய கௌரவமும் உண்டு. திருமாங்கல்யமானது ஒரு பெண்மணியோட கழுத்தில் எப்போதும் இருக்கிறது, காவல் தெய்வமாக காக்கிறது, இதெல்லாம் சுட்டி காட்டுறது. பெண்களுக்கு திருமாங்கல்யமே பிரம்ம முடிச்சு. திருமணமான அனைத்து பெண்களும் தங்களோட ஆயுசு முழுசும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு தான் விரும்புவா. அதனால தான் பெண்களுக்கு ஆசி வழங்குற பெரியவா தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு வாழ்த்து சொல்லுவாள். பெண்களோட அந்த சுமங்கலி பாக்கியத்தில் தன்னோட கணவனோட ஆயுள் அடங்கி இருக்கு. அதோட சூட்சமம். பெண்கள் தங்களோட சுமங்கலி பாக்கியத்தை வலுப்படுத்துறதுக்கு, கணவரோட ஆயுளை அதிகரிக்கிறதுக்கு வெள்ளிக்கிழமை விரதம், வரலட்சுமி விரதம், கேதார கௌரி விரதம், சாவித்திரி நோன்பு, இந்த மாதிரி விரதங்கள்லாம் கடைபிடிக்கிறாள். நம்ம முன்னோர்கள் இந்த மாங்கல்ய கயிற்றுக்கான சுமங்கலித்துவம் நிறைந்த மங்களப் பொருளாக அதை சொல்லுவாள். அது பஞ்சபூத சக்திகள் நிறைஞ்சிருக்கு. அதில் பருத்தி இழைகளால் ஆன மாங்கல்ய கயிற்றுக்கு பஞ்சபூதத்துலேயும் தெய்வீக சக்திகளை ஈர்த்து சுமங்கலித்துவத்தை சக்தியாக மாற்றக்கூடிய அந்த அருட்சக்தி ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாங்கல்யத்தை மாங்கல்ய சரடில் கோர்த்து பயன்படுத்துவா. இன்றைக்கி பல பேர் திருமாங்கல்யத்தை மாங்கல்ய கயிற்றிலேயே வச்சுக்கிறா. பழமையும் பாரம்பரியத்தையும் சுட்டி அதை கட்டி காப்பாற்றுறவால இன்றைக்கும் நாம் பாராட்டணும். ஒரு சில சமூகத்தினர் வம்சாவளியாக தங்கச்சங்கிலியில் மட்டும்தான் இந்த திருமாங்கல்யம் அணிகிறா. பாரம்பரியத்தில் நம்பிக்கை உள்ளவா தாலி கைத்தோட தங்கச்சங்கிலியும் அணிஞ்சுக்கிறா. நவீன காலத்தில் நாகரீகமாக திருமாங்கல்யத்தை தங்கச்சங்கிலிலேயே சேர்த்து அணிகிறவா ஜாஸ்தி. தங்கத்தில் திருமாங்கல்யம் அணிபவர்களுக்கு சுமங்கலித்துவம் குறைவாகவும் சரடுனால் போடுறவாளுக்கு அதிகமாக அப்படின்னு சந்தேகம் இருக்கும். மஞ்சள் கயிற்றுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம். தோஷம் எதுவும் சீக்கிரம் வராது. கர்ம வினையோட தாக்கம் குறையும். திருமாங்கல்யத்துக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்கா அப்படின்னு நீங்கள்லாம் யோசிக்கலாம். தொழில், உத்தியோகம், இந்த மாதிரி கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி காரணமாக திருமாங்கல்யம் அணியாமல் சில பேர் இருக்கா. கழுத்தில் மாங்கல்யம் இல்லாத பெண்களுக்கு சமூகத்தில் மதிப்பு குறைவு. திருமாங்கல்யங்கிறது ஒரு மங்கள பொருள், அணிகலன். அதை கழட்டி வைக்கிறது ரொம்ப அந்த மாதிரி செயல்களெல்லாம் தவிர்க்கணும். பல பெண்கள் கோபத்தில் டிவி சீரியல் மாதிரி அதை கழட்டி வீசி எரிஞ்சிடுவாள். பெண்ணோ குழந்தைகளுக்கு மாங்கல்ய தோஷம் ஏற்படுங்கிறத மனசு கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதுக்கு ரொம்ப அவசியம். அதை சுமங்கலித்துவத்தை அதிகரிக்க பெண்கள் 60 வயசுக்கு மேலே சுவாசினிகள் கிட்ட வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நல்ல ஆசி பெற்றுக்கணும். ரெடிமேடாக தங்கச்சங்கிலி கிடைக்கிறதுனால கிடைத்த நேரத்தில் தங்கச்சங்கிலியை வாங்கி திருமாங்கல்யத்தில் சேர்க்கக்கூடாது. நேரம், பணம் இதெல்லாம் இருந்தாலும் சங்கிலி வாங்கினாலும் பெண்ணோட ஜனனகால செவ்வாயோட கோச்சாரத்தில் குரு சம்பந்தம் பெறும் காலத்தில் தான் அதை நீ மாற்றிக்கணும். அந்த குரு சம்பந்தம் பெரும் காலத்தில் முகூர்த்த நாளில் லக்னம் 7, 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கிற நாளில் திருமாங்கல்யத்தை தங்கச்சங்கிலியோடு இணைச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கணவருக்கு ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் சீராகி ஆயுள் பலம் கூடும். கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு இதெல்லாம் நீங்கியும் விடும். இப்பேற்பட்ட திருமாங்கல்யத்தை நாம் எப்படி போற்றி பாதுகாத்து வணங்கணுங்கிறது நான் சொல்லி தேவையில்லை. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.